So, இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது ஆல்ரெடி இந்த பிளேலிஸ்ட் வந்து அட்வான்ஸ் லெவல் ஸ்ரீலங்கன் சிலபஸ் ஃபிஃப்த் டேர்ம் எக்ஸாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்றதுக்காகத்தான் இந்த பிளேலிஸ்ட் வந்து டெடிகேட்டட் நாங்கள் ஒரு கண்டினியூஸான மேனர்ல கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதுல ஆல்ரெடி நாங்கள் இந்த எம்சிக்யூ பார்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ப்ரீவியஸ் வீடியோ செஷன் மட்டும் 22 கேள்வி நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுல 23வது கேள்வியில இருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு வர போறோம். எப்படி இதை செய்யலாம் மாதிரி பார்க்க போறோம். 23வது கேள்வி வந்து நான் இதுல ஹைலைட் பண்ணிருக்கேன் ஒரு ப்ளூ கலரான. சோ அந்த அடிப்படையில நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இங்க சில ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு தந்திருக்கிறோம். பதிலாள் சேவையகம் அல்லது பிரதிநிதித்துவ சேவையகம். இந்த பதிலாள் சேவையகம் அல்லது பிரதிநிதித்துவ சேவையகத்துக்கான இங்கிலீஷ் வேர்ட் வந்து ப்ராக்ஸி சர்வர். எக்ஸாம் பேப்பர் நாங்க ட்ரை பண்ணிக்கல நிறைய டேர்ம்ஸ் எங்களுக்கு புதுசா கிடைக்கும். ஸோ ப்ராக்ஸி சர்வர் என்ன செய்யும் அப்படின்ற விஷயம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல முதலாவது வீடியோவா போட்டிருக்கிறேன். அந்த யூடியூப் சேனல் பார்த்துட்டு இந்த கேள்வியை நீங்க வியூ பண்ணுவீங்களா இருந்தா உங்களால இந்த கேள்வி ஈஸியா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ப்ராக்ஸி சர்வர் என்ன செய்யுதுன்னு சொன்னால் உண்மையில இன்டர்நெட்டுக்கும் எங்களுக்கும் நாங்கள் சொல்ல பாடுறது வந்து கிளைண்ட். கிளைண்ட்டுக்கும் இன்டர்நெட்டுக்கும் இடையிலே ஒரு இன்டர்மீடியேட் சர்வர் இடைத்தொடர்பினை ஏற்படுத்துவதற்கான ஒரு சேவையமாக கருதப்படும் என்று சொல்ல வாரது வந்து சரியானவர். அப்ப இது சேவை பயனர் மற்றும் இணையம் ஆகியவற்றோருக்கிடையே ஒரு இடைநிலை சேவையமாக கருதப்படும். இந்த விட சரி. அடுத்தது வந்து ஆள்கள பெயரினை ஐபி முகவரிக்கு படம் எடுக்கின்றது. இந்த வேலையை செய்ய போற சர்வர் வந்து வேறு. சோ டிஎன்எஸ் சர்வர் என்று சொல்லி ஒன்று டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது டொமைன் நேம் சிஸ்டம் சர்வர் சொல்லுவோம். இந்த டிஎன்எஸ் சர்வர் என்ன செய்யும் என்று சொன்னால் ஆள்கள பேரண்ட் நேமை ஐபி முகவரிக்கு மாற்றும். அதே மாதிரி ஐபி முகவரிகளை ஆள்கள பெயர்களாக மாற்றும். ரிவர்ஸ் டொமைன் சொல்றோம். ஸோ இப்படி இந்த டிஎன்எஸ் சர்வர் ஆக்டிவிட்டி தான் இருக்கு. ஸோ ஆன்சரை பொறுத்த மட்டும் பி வராத மாதிரி ஒரு ஆன்சரை நீங்கள் பார்க்க வேணும் என்றாலே இதே தேவையில்லாத ஆன்சரை நீங்க ஒமிட் பண்ண. இது சேவை பயனர்னால் முந்தைய கோரிக்கையின் போது சேமிக்கப்பட்ட தற்காலிக சேமிப்பிலிருந்து உள்ளடக்கத்தை மீட்டெடுப்பதன் மூலம் சேவையின் கதியை அதிகரிக்கின்றது. உண்மையில இது என்ன செய்யும் என்றா இந்த ப்ராக்ஸி சர்வர் நீங்க ஒரு வெப்சைட் பாவிக்கிறீங்கள் என்று சொன்னா அதை கேஷ் பண்ணி வைக்கும். அதாவது அண்மையில் அடையப்பட்ட வலைப்பக்கங்களை பதுக்கி வைத்தல் அப்படி என்ற ஒரு செயற்பாட்டை இது செய்யும். அப்படி செய்யறபடியால் நீங்கள் பழைய வெப்சைட் ஒன்றுக்கு விசிட் பண்ணிக்கல கூட உங்களோட ஹிஸ்டரிஸ் எல்லாமே ப்ராக்ஸி சர்வர்ல சேவிங்ல இருக்கு. பழைய வெப்சைட் பார்க்கல ஓகே. இப்ப நீங்க ஒரு டீட்டெயில் ஃபில் பண்றீங்கன்னு வைங்க, உங்களோட நேம், அட்ரஸ், டெலிபோன் நம்பர் ஆல்ரெடி நீங்க ஃபில் பண்ணி இருக்கிறீங்கன்னு சொன்னால் 2வது டைம் போய் அதுல கிளிக் பண்ணிக்கலே உங்களோட நேம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வேற தொடங்கி எங்க இருக்குன்னா ப்ராக்ஸி சர்வர்ல இருக்கு. ஸோ அதுங்களுக்கு ஒரு ஈஸியும் கூட. ஈஸியா நாங்க டைப் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை ஈஸியா ஃபில் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஒழுங்கா ஃபில் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு எத்தனை தடவை அந்த இடைவெளியில் வந்தாலும் அதுவே ஃபில் பண்ணும், ஆட்டோ ஃபில். ஸோ இப்படியான சேவைகளை வழங்க போற ஒரு சேவையகம் எது என்று பார்ப்போமா இருந்தா உண்மையில வந்து ப்ராக்ஸி சர்வர் தான். ஸோ அது இந்த சேவையை இந்த கதியை வந்து அதிகரிக்கும். சரி, வலையமைப்பு பயனரின் ஐபி முகவரிகளை மறைப்பதன் மூலம் உண்மையில இந்த ஐபி அட்ரஸ் அப்படின்றத ஹைட் பண்றதன் மூலம் அவரை மறைக்கவும் அனோனிமஸ் அப்படின்ற அதை யார் பாவிக்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு யூசரால் இன்டர்நெட் பாவிக்கிறாருன்றா பப்ளிக்கா தெரியும் அந்த சர்வருக்கு, ஓகே இவர் தான் என்ன பாவிக்கிறார். கிட்டத்தட்ட விபிஎன் மாதிரி அந்த பயனரை வந்து வலையமைப்பிலிருந்து பாதுகாக்கிற நோக்கத்திற்காக பயன்படுத்துற ஒரு சர்வர் தான் ப்ராக்ஸி சர்வர்னு சொல்லுவோம். சோ இங்க சரியான ஆன்சரா நாங்கள் ஏசிடி என்றது எடுக்கலாம். உண்மையில நான் இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தாலும் ப்ராக்ஸி சர்வர்
ஏனைய செயற்பாடுகள் அல்லது சேவைகள் உங்களுக்கு தேவை. ஸோ அது தேவை என்றதுக்காக வெப் சர்வர்ஸ் அல்லது சர்வர்ஸ் இன் நெட்வொர்க்கிங், இந்த டாபிக்ல இருக்கிற யூடியூப் வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல முதலாவது வீடியோவை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை ப்ளே பண்ணி உங்களுக்கான நாலேஜ் இருக்கா என்ஹான்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இந்த கேள்வி நீங்க பார்ப்பீங்களா இருந்தால் உங்களால் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நாங்க 24வது கேள்விக்கு வந்து மூவ் பண்ணிட்டு வரப்போம். நெக்ஸ்ட் இந்த 24வது கேள்விக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் எங்களுக்கு தேவை. இப்ப சிம்பிளா நாங்கள் ஒரு கன்செப்ட் விளங்கப்படுத்தி போட்டு பிறகு நாங்கள் அந்த கேள்விக்கு போவோம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்க போற ஹோம் ரவுட்டரை நாங்க எடுப்போம். ஹோம் உண்மையில ரூட்டர் என்று சொல்ல வேணும், அந்த ரூட்டரை நாங்க எடுப்போம். இந்த ரவுட்டர் வந்து என்ன செய்யும்னா ஒரு வயர்ட் கனெக்ஷனால கனெக்ட் பண்ணிருக்குன்னு வைப்போம். தென் இந்த ஹோம் ரவுட்டர் தன் இன்டர்நெட் என்ன செய்து ஒரு 3 டிவைஸுக்கு பிரிச்சு கொடுக்குன்னு வைப்போம். ஒரு டிவைஸ் வந்து வயரால ஜாயின் பண்ணிட்டு இருக்கு, அந்த டிவைஸ் வந்து லேப்டாப் எடுப்போம். மற்ற டிவைஸ்கள் வந்து மொபைல் போன் எடுப்போம். ஸோ இப்படி இருக்கிற ஒரு சினாரியோவை நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களாக இருந்தால் இந்த இடத்துல ஐஎஸ்பி என்று சொல்ல வாரது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ன்றது எப்படி இருக்கும்னு சொன்னால் இன்டர்நெட்டை வந்து எங்களுக்கு தரப்போற ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி. இந்த ஐஎஸ்பி வந்து வேற வேற கம்பெனியா இருக்கலாம். ஒன்று வந்து டயலாகா இருக்கலாம், அடுத்து மொபிட்டிலா இருக்கலாம், தென் எஸ்எல்டியா இருக்கலாம், ஹச்சா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு டிவைஸ், சாரி கம்பெனி, ஏர்டெல்லா இருக்கலாம், ஏர்டெல்லா இருக்கலாம், மர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ ஏதோ ஒரு கம்பெனி என்ன செய்யும்னு சொன்னால் எங்களுக்கு இன்டர்நெட்டை தரும், டயலாக். ஸோ டயலாக்காலே எங்களுக்கு என்ன நடக்கும்னா அந்த ரவுட்டருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் வரும். மேபி எஸ்எல்டி என்ற எஸ்எல்டியால ஒரு ஐபி அட்ரஸ் வரும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 176.2.5.7 இப்படி ஒரு ஐபி அட்ரஸ் எங்கள்ட்ட இருக்குன்னு வைப்போம். 176.2.5.7 இந்த ஐபி அட்ரஸ் யாருக்கான ஐபி அட்ரஸ்? நான் யூஸ் பண்ற ரவுட்டருக்கான ஐபி அட்ரஸ். ஆனால் இந்த ரவுட்டர் என்ன செய்யுதுன்னு சொன்னால் 3 கனெக்ஷனா இந்த கனெக்ஷனை பிரிச்சு கொடுக்கும். அப்ப ஒரே ஐபியை நாங்க 3 பேரும் பாவிக்கலாம், எங்களுக்கு வேற வேற ஐபி வேணும். ஸோ அதுக்காக இதுல நாங்கள் சில ஐபி அட்ரஸை நாங்களா ஜெனரேட் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஐபி அட்ரஸ் டைப் பண்ண போறேன். ஸோ இதுல 192 168 3.1. ஓகே, ஸோ இப்படி ஒரு ஐபி அட்ரஸ் வந்து நான் என்ன செய்யறேன், எனக்கு ஏற்ற மாதிரி நானே கிரியேட் பண்ணி கொண்டு வரேன். ஸோ நான் கிரியேட் பண்ண ஐபி அட்ரஸ் என்ன செய்ய போறேன், நான் அதில் டைப் பண்ணிட்டு இருப்போம். ஸோ உண்மையில முதலாவது டிவைஸுக்கு என்ன ஐபி அட்ரஸ் சொன்னால் 192.168.1.1. ஓகே, ஐபி அட்ரஸ் இப்போதைக்கு எங்க டிவைஸுக்கு நாங்கள் அலோகேட் பண்ணியிருக்கோம். இதை நான் ஒரு ப்ளூ கலரால மார்க் பண்றேன். தென் ஃபைன். ஸோ இங்க அந்த ஐபியை நான் மென்ஷன் பண்ணி கொண்டு வரேன். ஓகே, தென் ரெண்டாவது கம்ப்யூட்டருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஒரு கம்ப்யூட்டருக்கு ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சு. இப்ப ரெண்டாவது கம்ப்யூட்டருக்கு நான் இந்த ஐபி அட்ரஸ் வந்து அலோகேட் பண்ண வேண்டியிருக்கு. ரெண்டாவது கம்ப்யூட்டருக்கு இதே ஐபியை நான் கொடுக்கிறது, பிகாஸ் ஐபி அட்ரஸ் வந்து யூனிக்கான அட்ரஸ் எங்களுக்கு இருக்கும். யூனிக் அட்ரஸ் தேவைன்றதுக்காக சேம் கான்செப்ட் நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு லாஸ்ட்ல இருக்க போற அந்த அட்ரஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போறேன். 192.168
1.2 என்று சொல்லி இந்த ஐபி அட்ரஸ் நீங்க சேஞ்ச் பண்றோம். இதோ தேர்ட் டிவைஸுக்கு என்ன செய்வோம் சொன்னால் திரும்ப 192.168.1.3 என்று சேஞ்ச் பண்ணும். சோ இந்த ரவுட்டரை பொறுத்த மட்டும் நாங்கள் எல்லாரும் இந்த ஐபி தான் பாவிக்கிறோம். பட் வெளியில இருந்து யாராவது பார்த்தால், அதாவது ஐஎஸ்பி என்ற பார்த்தால், நீங்கள் யார் இதுல டவுன்லோட் பண்ணாலுமே இந்த ஐபியில இருந்து தான் டவுன்லோடிங்ன்றது நடக்கும். ஆனா உண்மையில நீங்கள் தான் டவுன்லோட் பண்றீங்க. ரியாலிட்டியில இந்த ஒர்க் எல்லாமே ப்ராக்ஸி சர்வர் தான் மேனேஜ் பண்ணிக்கொள்ளும். பட் இங்க நான் ரவுட்டர் என்ற நேமால இதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வா. சோ இப்படி நாங்கள் இந்த ரவுட்டருக்கு பிறகு வந்த ஐபி அட்ரஸ் சொல்லுவோம் அப்படி என்று சொன்னால் பிரைவேட் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரவுட்டருக்கு முதல் இருக்கிற ஐபி அட்ரஸ் நாங்க பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவான ஐபி முகவரிகள் சொல்லுவோம். ரவுட்டருக்கு முதல் இருக்கிற ஐபி அட்ரஸ், ரவுட்டருக்கு பிறகு வந்த அட்ரஸ் எல்லாம் பிரைவேட் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது சிம்பிளா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். சோ பிரைவேட் ஐபி அட்ரஸ் பொறுத்த மட்டும் உங்களுக்கு சில ரேஞ்சஸ் இருக்கு. பிரைவேட் ஐபி அட்ரஸ் நாங்க யூஸ் பண்ண போறோம்னா அதுக்கான ரேஞ்சஸ் நாங்கள் ஏபிசி என்று சொல்லி 3 விதமான டிஃப்ரெண்ட் பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வந்து நாங்க கன்சிடர் பண்ண வேண்டி இருக்கும். அதுல ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ் என்னென்ன விதமான ஐபி அட்ரஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்லி 1 by 1 பார்த்துட்டு வருவோம். சோ இந்த இடத்துல நாங்கள் ஐபி அட்ரஸ் ரேஞ்சஸ் பற்றி தெரிய வேண்டியது கட்டாயம். இங்க எல்லா விதமான மார்க்ஸுமே கிளியர் பண்ணிட்டேன்னா நீங்க ஐபி அட்ரஸிங்ல ஜென்ரலா எங்களுக்கு நிறைய கிளாஸ் இருந்தாலும் பிரைவேட் ஐபி அட்ரஸ் அப்படின்றது வந்து 3 கிளாஸா நாங்க டிவைட் பண்ணி கொண்டு வரோம். கிளாஸ் ஏக்குரிய பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் எப்படி எங்களுக்கு இருக்கலாம்னு பார்ப்போமா இருந்தால், கிளாஸ் ஏக்குரிய ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் நாங்க 10.0000, அதாவது வந்து 10.000 இப்படி ஸ்டார்ட் ஆகிற இந்த ஐபி அட்ரஸ் எங்களுக்கு இதன் எண்ட் எப்படி போகும்னா 10.255.255.255 இந்த ரேஞ்சுக்கு இருக்கிற எல்லா ஐபி அட்ரஸிங்குமே கிட்டத்தட்ட ஏக்குரியது. இது தேவைன்னு சொன்னா நோட் பண்ணி வைக்கலாம், அல்லது நீங்க டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லிங்கை கொடுத்து பார்த்தாலும் இவ்வளவு நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். கிளாஸ் பிக்குரிய ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் இப்போ செக் பண்ணிட்டு வர போறோம். கிளாஸ் பிக்குரிய ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வந்து 172.16.00 172.16.00 தொடங்குற இந்த ஐபி அட்ரஸ் 172 தான், அதுலயே முடியும். ஆனா இந்த 16 அப்படின்றது எங்களுக்கு என்ன நடக்கும்னா 31 என்று சொல்லி சேஞ்ச் ஆகும். 31.255.255 இருக்கு. இது பை ஹார்ட் பண்ணி வைக்க வேண்டிய விஷயம். கிளாஸ் சிக்குரிய ஐபி அட்ரஸ் இங்க 192.168 இது எங்களுக்கு ஈஸியா தெரியும். அதான் நல்ல இமேஜ் ட்ரோ பண்ணிக்கையும் அந்த ஐபி அட்ரஸ் தான் போட்டு காட்டேன். 192.168 00 192 168 255 இப்படி நாங்கள் ஏபிசி அப்படின்னு சொல்லி 3 கிளாஸஸுக்கான ஐபி அட்ரஸ் ரேஞ்சையும் இங்க நாங்க பை ஹார்ட் பண்ணி வைக்கலாம். இந்த 3 ரேஞ்சுக்குள்ள நாங்கள் ஐபி அட்ரஸ் ஒன்றை ஃபைன் பண்ணுவோமா இருந்தால் அது பிரைவேட் ஐபி அட்ரஸ் என்ற கேட்டகரிக்கு வரும். சோ இந்த ரேஞ்சஸை அடிப்படையா வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த கேள்வியில இருக்க போற எல்லா விதமான ஐபி அட்ரஸையும் நாங்க கம்பேர் பண்ண போறோம். அது பிரைவேட் ஐபி அட்ரஸா இல்ல நார்மலா பப்ளிக் ஐபி அட்ரஸான்னு செக் பண்ணிட்டு வர போறோம். ஓகே ஃபைன். 24வது கேள்வி வந்து நாங்கள் இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். 24வது கேள்வியில
பின்வருவனவற்றுள் தனிப்பட்ட ஐபி முகவரி எதுவாகும்? இதுதான் எங்களோட கேள்வி. இந்த கேள்விக்கான ஆன்சரை நாங்கள் இப்ப ஃபைன் பண்ண வேண்டியது. இதுல எங்களுக்கு 5 ஆன்சர்ஸ் அவைலபிளா இருக்கு. 1 பை 1 என்னென்ன அட்ரஸ் என்ன காசுக்குரிய பிரைவேட் ஐபி அட்ரஸ் பார்த்து கொண்டு வரும். சோ இந்த இடத்துல நான் ஐபி அட்ரஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன், நீங்க பார்க்கலாம். இந்த 10.000 உண்மையில நாங்கள் இந்த 3 டிஜிட்டையுமே சேஞ்ச் பண்ணலாம். 0 to 255 மட்டும் சேஞ்ச் ஆகும். அப்படி பார்க்கல 10 வந்து சேஞ்ச் ஆகுது. பட் இங்க 8ல ஸ்டார்ட் பண்றபடியால இந்த அட்ரஸ் ஸ்ட்ராங் ஆன ஒரு ரெப்ரசன்டேஷன். தென் 172.17 இங்கே ஓகே இருக்கு. 172.16.00 இருந்து 172.31 155 155 16க்கும் 31க்கும் இடையில எந்த நம்பரும் பெறலாம். சோ 172.17 என்றது இடையில வருது. பின்னுக்கு நீங்கள் எந்த நம்பருமே போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஓகே. அடுத்தது 11 என்று ஸ்டார்ட் பண்ணுது. 11ல வந்து ஒரு நாள் ஐபி அட்ரஸ் ஸ்டார்ட் ஆகாது பிரைவேட். 172.35 வந்துச்சு. 172.31 முடிஞ்சிடும். அங்கே பிறகு வாரது நம்மளுக்கு கீழே 192 168 1 1 எல்லாம் ஓகே. 192 வந்திருக்கும். ஏன்னா 191 வந்து பிரைவேட்டுக்கு வராது, பப்ளிக். சோ இந்த இடத்துல இதுன்றோம். Correct answer for the 24th one is second answer. சோ அடுத்த 25வது கேள்விக்கு நாங்க மூவ் பண்ணிட்டு வர போறோம். இந்த இடத்துல 25வது கேள்விக்கு மூவ் பண்ண போறோம் நாங்கள். இது ஒரு டேட்டா கம்யூனிகேஷன் பற்றிய ஒரு கேள்வி. இந்த கேள்வி பாத்தீங்கன்னு சொன்னால், ஒரு வடம் அதன் நடுவில் உள்ள ஒரு செப்பு கம்பியை கொண்டுள்ளதுடன், இதுல நீங்கள் கீவேர்டா யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னவா இருக்கும் சொன்னால், நடுவில இருக்க போற ஒரே ஒரு செப்பு கம்பி, அதை மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கீவேர்ட் தனிமைப்படுத்தப்பட்ட பொருளால் காவலிடப்பட்டு அப்படின்ற என்னவா இருக்கும்னு சொன்னா, அது வேற வயசோட கனெக்ஷன்ல இருக்க கூடாதுன்றதுக்காக ஒரு செப்பரேட்டட் கவர் ஒன்று இருக்கு. அடுத்தது பின்னலிடப்பட்ட வெளிப்புற கடத்தியால் சூழப்பட்டுள்ளது. அதுக்கு பிறகு ஒரு நெட்டட் கவர் ஒன்றால வந்து ஷீல்ட் பண்ணப்பட்டிருக்கு. இவை அனைத்தும் வடத்துடன் இயங்கும் ஒரு பாதுகாப்பு பிளாஸ்டிக் உரையினால் இணைக்கப்பட்டுள்ளது. சோ இது எல்லாமே பிளாஸ்டிக் கவரால் இணைக்கப்பட்டு, இவ்வடத்தினது வகை யாதென்று கேட்கிறேன். சோ என்ன கேட்டுக்கொண்டு வர்ற எழுதலன்னு சொன்னால், இது வந்து ஒரு வகையான இணைப்பான். அதாவது தரவு ஊடுகடத்தல் ஊடகங்கள், டேட்டா டிரான்ஸ்மிஷன் மீடியா என்ற டாபிக்ல தான் இதெல்லாம் வருது, கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங். ஸோ இதுன்ற தனி வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த கேள்விக்கு வந்தீங்கன்னா ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிங்க. ஒரே ஒரு விஷயம், இப்ப ஒரு வழிப்படுத்தப்பட்ட ஊடகம் வந்து 3 விதமான ஊடகமா இருக்கலாம். ஒன்று ஓரச்சு வடம், ஒளியியல் நேர், அடுத்தது முறுக்கிய சோடி வடம். இந்த முறுக்கிய சோடி வடத்தை ரெண்டா பிரிக்கலாம், யூடிபி எஸ்டிபி. அதாவது அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் என்று சொல்ற காவிடப்படாத முறுக்கிய சோடி வடம், ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் என்று சொல்ற காவலிடப்பட்ட ட்விஸ்டட் பேர். இதுல எஸ்டிபி வந்து கொஞ்சம் பாதுகாப்பு கூட, விலையும் கூட. பட் ஒரே ஒரு செப்பு கம்பியை கொண்டிருக்குது என்று சொன்னால் உண்மையிலே அது வந்து ஓரச்சு வடமா தான் இருக்கும். வேண்டா, ஒளியியல் நேரன்றது வந்து செப்பு கம்பியை கொண்டிருக்கு, அதாவது பிளாஸ்டிக் படம். வேகம் அதிகமானது ஒளியியல் நேரம். ஸோ வீடியோ கிளிப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கான்செப்டுக்கு நீங்க வருவீங்களா இருந்தால் ஆன்சர் ஃபைன் பண்றது எங்களுக்கு ஈஸியான ஒரு வேயா இருக்கும்.
சோ இப்ப நாங்கள் 25வது கேள்வி ஃபுல்லாவே பார்த்திருக்கிறோம். சோ அடுத்த கேள்விக்கு நாங்க மூவ் பண்ணிட்டு வர போறோம். அடுத்த கேள்வியுமே ஒரு செயல் சார் தேவை, செயல் சாரா தேவைப்பாடுகளை பற்றி கேட்டிருக்கோம். சோ நெக்ஸ்ட் நாங்கள் இந்த சிஸ்டம் கேள்விக்கு நாங்க மூவ் பண்ணிட்டு வருவோம். 26வது கேள்வியே இதுதான். இந்த 26வது கேள்வியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இதுல என்ன இருக்குன்னு சொன்னால், பின்வருவனவற்றுள் எது ஒரு வாடிக்கையாளருக்கு நிகழ்நிலையில் பொருட்களை விற்பனை செய்யும் முறைமை ஒன்றினது செயல்சார் தேவைப்பாடாகும். செயல்சார், செயல் சாரா தேவைப்பாடுன்னு சொல்லி 2 வகையான தேவைப்பாடுகளை நாங்க பிரிக்கலாம். இது தகவல் முறைமைகள் அப்படின்ற பாடத்துல வர ஒரு கான்செப்ட். சோ நான் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல இருக்க போற முதலாவது வீடியோவும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். சோ நீங்க அந்த வீடியோ கோ த்ரூ பண்ணி பார்ப்பீங்களா இருந்தால் ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸ் அப்படின்ற என்ன, அதே மாதிரி நான் ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸ் அப்படின்ற என்னென்ற விஷயத்தை நீங்க பார்க்கலாம். அடுத்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில் என்னவா இருக்கும் சொன்னால், இந்த நான் ஃபங்க்ஷனல் ரிக்யூர்மெண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சில ஈஸியான ஐடியா இருக்கு. அது எல்லாத்தையும் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த விடைக்கு வரும். அதுல முதலாவது விஷயம் நீங்க பார்க்க வேண்டியது, நம்பர்ஸ் எங்களுக்கு தந்திருந்தோம் என்று சொன்னால், நம்பர்ஸ் என்று சொல்ல வர்றது இலக்கங்கள், எண்கள். இலக்கங்கள், எண்கள் எங்களுக்கு ஒரு விடையில வருமா இருந்தா பெரும்பாலும் அது ஒரு செயல்சார் தேவைப்பாடாதான் கருதப்படும். நான் இந்த இலக்கங்கள் இருக்கிற விடையை பார்க்கிறேன். ஒரு நொடியில 1000 பரிவர்த்தனைகளுக்கு மாத்திரம்தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அப்ப நீங்கள் டராஸ் மாதிரியான வெப்சைட் பாவிக்கிறீங்களா, ஒரு நேரத்தில் 1000 பேர் தான் பொருட்களை வாங்கலாம். உலகத்தில் எங்க இருந்தாலுமே 1000 பேர் தான் பாவிக்கலாம் ஒரு செகண்ட்ல, ஒரு நேரத்தில். இப்ப அதுக்கு கூட ஆட்கள் வந்துட்டோம்னா லோட் ஆகும் சிஸ்டம். அது ஓகேயா இருக்குமப்ப அது ஒரு சின்ன ஆர்கனைசேஷனா இருக்கு. பெரிய ஒரு கம்பெனியா டெவலப்பா அதையும் அதே இருக்கும். இப்ப அந்த 1000ன்றது ஒரு இலக்கம் அல்ல எண்ணுன்றபடியால உண்மையில இது ஒரு செயல் சாரா தேவைப்பாடு. அந்த நம்பரை நாங்க பிறகு என்ஹான்ஸ் பண்ணிக்கணும். செயல் சாராது அடிப்படையற்றது. செயல் சார் என்று சொன்னா அடிப்படையான தேவைப்பாடு. அடுத்தது முதலாவது விட பார்ப்போம். வணிக முறை வழியை தாமதப்படுத்தாமல் வேலை செய்யும் அளவுக்கு முறைமை வேகமாக இருத்தல் வேண்டும். வேகம், அதாவது ஒரு முறைமை எங்களுக்கு வேலை செய்தாலே காணும், அது அடிப்படை. அது வேகமாத்தான் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்றது மேலதிக தேவைப்பாடு. மேலதிக கான்செப்ட் தேவைப்பாடுகள் எல்லாமே ஒரு செயல் சாரா தேவைப்பாடாத்தான் நாங்கள் கன்சிடர் பண்ணி கொள்வோம். இந்த இடத்துல இந்த முதலாவது விட செயல் சாரா தேவைப்பாடு. 2வது விட 1000 என்ற இலக்கம் வந்தபடியால இது ஒரு செயல் சாரா தேவைப்பாடு. முறைமையின் பயனர் இடைமுகம் இன்டர்ஃபேஸ் எந்த குழப்பமும் இல்லாமல் வாடிக்கையாளர்கள் செயற்பட எளிதாக இருத்தல். ஈஸி யூசேஜ். நான் ஷேர் பண்ண அந்த வீடியோ நீங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல பாப்பீங்களா இருந்தால் இந்த கேள்வி செய்யறது ஈஸி. எளிமைப்படுத்தல்கள், அதாவது ஒரு இன்டர்ஃபேஸ் வேலை செய்து ஆனா அதை இன்னும் கொஞ்சம் வடிவாக்கணும், இன்னும் கொஞ்சம் நீட்டா மாத்தணும்ன்றதுக்காக நாங்கள் இன்டர்ஃபேஸ் எளிமையா இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறது ஒரு செயல் சாராத வைப்பாடு. அடிப்படை இல்லை, இது மேலதிகம். அந்த முறைமை கொஞ்சம் விருத்தியான பிறகும் நாங்க செய்யலாம். ஆனா செயல் சார்ன்றது கட்டாயம் நாங்கள் இப்ப செய்ய வேண்டியது வைப்பாடு. கொள்வனவின் இறுதியில் வணிக கூடையின், அதாவது ஷாப்பிங் கார்ட். இந்த ஷாப்பிங் கார்டுனா உங்களுக்கு எதையும் நாங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டு ஒரே ஒரு பொருளை மாத்திரம்தான் ஒரு நேரத்துல வாங்கலாம் இல்லை. நிறைய பொருட்களை அட் டு பாஸ்கெட் கொடுத்து சேர்த்துட்டு கடைசியா ஒருக்கா பில்ல பே பண்ணா சரி. ஃபுட் சிட்டியில என்ன செய்வோமோ அதைத்தான் ஆன்லைன்லயும் செய்யறோம். சோ அப்படி இருக்கிறபடியால இந்த ஷாப்பிங் கார்ட் அப்படின்ற வசதி ஒரு செயல் சார் தேவைப்பாடாதான் நாங்க எடுப்போம். மொத்த பெறுமதியை முறைமை வழங்குதல் வேண்டும். நீங்க எத்தனை பொருளும் வாங்கலாம் ஆன்லைன்ல. வாங்கிக்கல அது கால்குலேட் பண்ணி இவ்வளவு காசு உங்களுக்கு, இவ்வளவு டிஸ்கவுண்ட் உங்களுக்கு சொல்லி ஷோ பண்ண. சோ 4வது விட பாத்தீங்க என்றால் ஒரு செயல் சார் தேவைப்பாடாக இந்த இடத்துல நாங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. செயல் சார் தேவைப்பாடு. முறைமை அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் 24/7 சேவை கிடைத்தல் வேணும். அப்படின்னா இந்த முறைமை எப்பவுமே சேவைகளை வழங்குறதுக்காக ரெடியா இருக்க வேணும்.
உண்மையில இது வந்து ஒரு செயல் சாராத வகைப்பாடு. பிகாஸ் இங்க நாங்கள் நம்பர்ஸை வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறோம். அது என்ன சொல்லியிருக்கிறோம்டா, வருடத்தின் அனைத்து நாட்கள்லையும் அனைத்து நேரங்கள்லையும் இது ஓப்பன்ல இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க பீஸா ஹட் எடுத்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் வெப்சைட் இருக்கு அவைக்கு. அவ வந்து இப்ப இந்த பிரான்ச் எப்ப க்ளோஸ் பண்ணமோ அதோட ஆன்லைனையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு நீங்க பீஸா ஹட் ஒரு நைட் 2 o'clock ஓட பண்றீங்களா, இலங்கையில இருக்கிற எல்லா பீஸா ஹட்டும் ஓப்பன்ல இருக்க வேண்டிய. மேபி பெரிய பெரிய சிட்டில இருக்கிற பீஸா ஹட்ஸ் எல்லாம் ஓப்பன்ல இருக்கும். சின்ன சின்ன பிராண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, பிரான்ச்சைஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம் கஸ்டமர்ஸ் இருக்காது, ஓர்டர் வராது. ஸோ இது வந்து மே அதிகம். பிறகு பிசினஸ் டெவலப் ஆன பிறகு நாங்கள் என்ன செய்யலாம், இது ஆக்டிவேட் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு சேல் சாராத வைப்பாளர் தான் நாங்கள் எடுப்போம். உண்மையில நாங்கள் இந்த சரியான விடையா இந்த 26வது கேள்விக்கு எது எடுக்கலாம் என்று சொன்னால் 4வது விடையை கன்சிடர் பண்ணலாம். ஷாப்பிங் கார்ட் வசதி, லொகின் பண்ற வசதி, கொமெண்ட்ஸுகள் அட் பண்ற வசதி எல்லாமே செயல் சார் தேவைப்பாடு அப்படின்ற இந்த கன்செப்டுக்குள்ள வந்துருக்கு. ஸோ இந்த வீடியோஸ் நாங்கள் பார்த்துருந்தோம். 26 கேள்வியும் எப்படியான ஆன்சரை கொண்டிருக்கேன்னு பார்த்துருந்தோம். எல்லா வீடியோ கேள்விகள் நாங்கள் பார்த்த எல்லா கேள்விகளுக்குமான டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல மெயின் ஐடியாக்கான யூடியூப் வீடியோ லிங்க் ஆட் பண்ணிருக்கிறேன். ஸோ தேவை என்று சொன்னால் அந்த வீடியோவை கோ த்ரூ பண்ணிட்டு இந்த கேள்வியில நீங்க பார்க்கலாம். உங்களோட நாலேஜ் ஓகேயா இருக்கும். அந்த கேள்வி பற்றிய ஃபுல் விளக்கமே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோ செஷன்ல நாங்கள் புது கான்செப்டோட மீட் பண்ணிக்கொள்வோம். தேங்க்யூ.